சர்வவிக்னஹரம் தேவம் சர்வவிக்னவிவர்ஜிதம் சர்வசித்திப்பிரதாதாரம் வந்தேகம் கணநாயகம் வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரஹரோகராம். புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதிட சாம்ராட் மகேஷியர். தினந்தோறும் நம்ம பார்க்கக்கூடிய அற்புதமான அந்த நிகழ்ச்சி பயனுள்ள ராசி பலன், அது மட்டும் இல்லாத ஆன்மீக தகவல் பிரத்யேகமாக பார்த்துட்டு இருக்கோம். இன்றைய தினத்துக்குண்டான பஞ்சாங்க குறிப்புகள் இதோ. 10/10/2024 குரோதி வருடம் புரட்டாசி மாதம் 24ஆம் திருநாள் வியாழக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் அதிகாலை 2:06 வரை மூலம், பின்பு பூராடம். இன்றைய திதி காலை 8:06 வரை சப்தமி, பின்பு அஷ்டமி. சந்திராஷ்டம நட்சத்திரம் கிருத்திகை 2:06 அதிகாலை, பின்பு ரோகிணி. இன்று முழுவதும் நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11 மணி வரை. ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 முதல் 7:30 வரை. நவராத்திரியில் ஒவ்வொரு நாளும் ரொம்ப சிறப்பாக நம்ம போயின்னு இருக்கு. இன்றைய தினம் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் அஷ்டமி. அது துர்காம்பாளுக்கு ரொம்ப விசேஷமான திருநாள், பைரவருக்கு ரொம்ப விசேஷமான திருநாள். துர்காலட்சுமி சரஸ்வதி அம்பாள் மூகாம்பிகையாக காட்சியளிக்கக்கூடிய அற்புதமான நாட்களில் இன்றைய தினத்தில் ரொம்ப சிறப்பான நாளாக இன்றைய தினம் உண்டு. ஆக இன்றைய தினத்தில் நம்மளுடைய நிறைய விஷயங்களில் ஜெயிக்கிறதுக்காக பிரார்த்தனை பண்ணிட்டோம்னா சக்ஸஸ் ஆகிடும். இந்த நாள் அவ்வளோ சக்தி வாய்ந்த ஒரு அற்புதமான நாள். 10/10/2024 இந்த அற்புதமான நாள் நமக்கு இந்த வருஷத்தில் கிடச்சிருக்கு. அதுவும் இன்றைக்கி பூராட நட்சத்திரம். எவ்வளோ போராட்டங்கள் இருந்தாலும் அதை சக்ஸஸ் பண்ணக்கூடிய அற்புதமான நட்சத்திரமாக இந்த நட்சத்திரம் இருக்குது. இன்றைய தினத்துக்குண்டான சிறப்புகள் பற்றி பார்த்துட்ருக்கோம். நட்சத்திர பிறந்தநாள், தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு புதுயுகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு, நாளைக்கு சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை, நாளை மறுநாள் விஜயதசமி இருக்குது. நாளைக்கு உண்டான விசேஷங்களை ஆன்மீக தகவலில் பிரத்யேகமாக இதோ நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி 12 ராசிக்கு உண்டான பிரத்யேக பலாபலன்கள். மேஷராசி நண்பர்களுக்கு ஒரு சில விஷயங்கள், என்னடா அது முன்னெடுத்து வச்சா கடிக்கிறது, பின்ன வச்சா உதைக்கிறதுங்கிற மாதிரி சிலது என்னமோ தடங்கள் வருது, என்ன இப்படி என்ன அப்படிங்கிற யோசனைகள் அப்பப்போ மனசில் இருந்துட்டு இருக்கும். எல்லாத்தையும் தாண்டி வருவீங்க, கவலைப்பட வேண்டாம். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. கொரியர் சம்மந்தமாக, போஸ்ட் ஆஃபீஸ் சம்மந்தமாக, பேங்க் சம்மந்தமான ஒர்க்கில் இருந்துட்டு ஒர்க்கு தேடின்னு இருக்கிறவங்க, ஒர்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம், அந்த ஜாபுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரும். ஆன்லைன் சம்மந்தமான பிஸ்னஸில் எடுத்து பண்ணிட்டு இருக்கோம், பண விவகாரங்களில் கவனமாக இருக்கணும். மேஷராசி அன்பர்களே, யார்ட்டையும் பேசுகிறோம், பழகிறோம், யதார்த்தமாக பேசும்போது அவள் தப்பாக புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கூட நிறையா இருந்துகிட்டு கார்ட்டூனிஸ்டாக இருந்துட்டு இருக்கிறவங்க, ஆர்டிஸ்டாக இருந்துட்டு இருக்கிறவங்க, ஸ்கூலில் பிரின்ஸிபலாக இருந்துட்டு இருக்கிறவங்க, ஸ்கூலில் அட்மினில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். சில விஷயங்களில் நம்ம கண்டும் காணாமல் இருக்கிறது நல்லதா சார் அப்படின்னு கேட்டால் சில விஷயங்களில் அப்படி தான். ஏன்னா யதார்த்தமாக நம்ம சொல்ல போய் அதில் சரி தவறு தெரியாமல் நம்ம பேசிடக்கூடாது. அதில் கவனம் என்பது தேவை. மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் அனுகூல்யம் உண்டு, கவலை வேண்டாம். விநாயகப் பெருமானை வழிபாடுவது விசேஷ பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். ரிஷபராசி நண்பர்களுக்கு நல்ல காலங்கள். சில காரியங்கள்லாம் சட்டுன்னு முடியும். ரொம்ப நாள் எதிர்பார்த்த விஷயங்கள்லாம் அனுகூல்யமாக இருக்கும். அப்பாவுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும். முடியாத விஷயங்கள் எதுவும் இல்லை, கடவுளுடைய சக்தி இருக்குது, முடிஞ்சிடும், பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புகள் இருக்கும். நீங்கள் உங்களை ஸ்லோ டவுனே பண்ணிக்காதீங்க, ஸ்பீடாக இயங்குங்க, சக்ஸஸ் ஆகும், கூடி வரும், கவலைப்பட வேண்டாம். திருமண காரியம் ஜெயமாகும். பார்ட்னர்ஷிப்போட போடுற தொழில் வெற்றி அளிக்கும். ஒரு காலேஜ் ஆரம்பிக்கணும், ஸ்கூல் ஆரம்பிக்கணும், ஒரு பெரிய சென்டர் ஒன்று ஆரம்பிக்கணும் எதிர்பார்த்தவங்களுக்கு அருமையான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். பேக்கரி வச்சுட்டு இருக்கிறவங்க, டீ ஸ்டால் வச்சுட்டு இருக்கிறவங்க, ரயில்வே ஸ்டேஷனில் கடை வச்சுட்டு இருக்கோம், பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட கடை வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். பல்வேறு விதமான உபாதைகளும் பல பிரச்சனைகளும் இருந்துகிட்ருக்கு சார் லைஃப்பில், எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு வருத்தப்பட்டவங்களுக்கு இறைவனுடைய அனுகிரகத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றங்கள் கிடைக்கும், கவலைப்பட வேண்டாம். பேச்சாளராக இருந்துட்டுருக்கோம், பட்டிமன்ற பேச்சாளராக இருந்துட்டுருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடிய அற்புதமான ரிஷபராசி நண்பர்களே. மிதுன ராசி அன்பர்களுக்கு நல்ல காலங்கள் உண்டு. சின்ன விஷயங்களில் பார்த்து செயல்படக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும். அதே சமயத்தில் வேலை வாய்ப்பு தேடி வரும். சில முக்கியமான நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. முக்கியஸ்தர்கள் உங்களுக்கு உதவி செய்வார். பிரச்சனைகளை ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணி தீர்த்துடுவீங்க.
அதே மாதிரி வெளியூர் வெளிநாடு சம்பந்தமான விஷயம் உங்களுக்கு அனுகூல்யமாக பிறக்கக்கூடியதாக இருக்கும். பண வரவுகள் திடீர்னு தேடி வரும். மன சந்தோஷத்தில் அதில் ஆழ்ந்துருவீங்க. பிரசித்தி பெற்ற கோயிலேருந்து பிரசாதம் வரும்போது இறைவன் கூட இருக்கார் எனக்கு தெரியறது. ஏதோ ஒரு வகையில் எனக்கு காட்சி இருக்குது. அப்படி போயின்ற பேர் இப்படி திரும்பி பார்த்தா சுவாமிக்கு தீபாரம் நடந்துட்டுருக்கும். ஃப்ரெண்டுக்கிட்ட போய்வேங்க அவங்க அப்படியே பக்கத்தில் கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாமா, சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லுவா. கரெக்டாக உங்களுக்கு கூட போயிட்டு வருவீங்க. பாரு நான் சும்மா வந்தேன், இறைவன் ஏதோ என்னை அழைச்சிக்கிறார் அப்படிங்கிற ஒரு சந்தோஷங்கள் மிதுன ராசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும். கவலை வேண்டாம். இன்றைய தினத்திலைங்க கடக ராசி நண்பர்களுக்கு நல்லது நடக்கும். ஒவ்வொரு பிரச்சனையும் பார்த்து 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 பழகிடுது. எனக்கு சும்மா இல்லை, அப்படி கம்பீரமாக கல் மாதிரி ஆயிட்டல. அதனால் யாரும் நீ ஒன்றும் தொட்டுறதுக்கு ஒன்றும் இல்லைங்கிறது தைரியமாக உங்களுக்கு தெரிய வராது. வீட்டுக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகளை ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணிடுவீங்க. கடகராசி அன்பர்களுக்கு பெரிய விஷயம் கூட இப்போ சின்னதாக தெரியும். ஏன்னா எல்லாம் பழகிடுது அப்படிங்கிற மாதிரி. ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம், ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க, லாஜிஸ்டிக்கில் இருந்துட்டு இருக்கிறவங்க, எது என்னங்கிற தடுமாற்றம் லைஃப்பில் இருந்துட்டு இருக்கிறவங்க மட்டும் கவனமாக இருக்கணும். குழப்பத்தில் மட்டும் எந்த காரியத்தையும் பண்ணிடாதீங்க கடகராசி நேயர்களே. சிம்ம ராசி அன்பர்களே, இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் இன்றைக்கி தோணிட்டு ஒரு விஷயத்தை பேசுகிறோம், சக்ஸஸாக நடந்துடுங்க. அம்மாவுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும். அதே சமயத்தில் பிறர் சொன்னாங்க இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்கன்னு மற்றவங்கக்கிட்ட பணம் கொடுக்கறத தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைக்கி எங்கேயும் வெளியில் போவேல், ஒரு இடத்துக்கு போவேல், ஒரு பிடித்தமான பொருளை வாங்குவேல், மகிழ்ச்சி அடைவேல், சில முக்கியஸ்தர்களை சந்திப்பீங்க. அது ஒரு மன திருப்தியை தரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும். சில பேர் ஐடியா கொடுப்பா, அதையும் எடுத்துப்பேல். சில பேர் இன்னொரு விஷயத்தை சொல்லுவா, ஆப்போசிட்டாக அதையும் எடுத்துப்பேல். அப்போ எதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம் அது பின்னாடி பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் உங்கள் மனசில் ஓடின்னு இருக்கும். திருமண காரியங்கள் ரொம்ப நாளாக தடங்கள் இருந்த விஷயம் கொஞ்சம் பேச்சுவார்த்தைகள்லாம் மன திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும். நல்ல மாற்றங்கள் உண்டு. சிம்மராசி அன்பர்களே, பயந்தால் அரண்டவருக்கு இரண்டதெல்லாம் பேணுவா. பயப்படாதீங்க, எல்லா காரியம் வெற்றி அளிக்கும் உங்களுக்கு இன்றைய தினத்தில். கன்னிராசி அன்பர்களுக்கு ஒரு விஷயத்தை எடுத்து மனசில் போட்டுட்டேன்னா அந்த நிமிஷம் ஓடிண்டே இருக்கும். இதை முடிச்சாகணும். ஏன்னா சும்மா அதை பற்றியே பேசிண்டு அந்த காரியத்தை பற்றியே சொல்லிட்டு சும்மா அப்படியே அந்த ரப்பர் மாதிரி இழுத்துட்டு இருப்போம். ஒரு விஷயத்தை சொன்னால் உடனே டப்ப 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 அப்படி முடிச்சுடணும். அதையவே பேசின்னு இருக்கக்கூடாது, எனக்கு பிடிக்காது இதெல்லாம் அப்படிங்கிறதுல ஸ்ட்ரிக்டாக இருந்துட்டு இருப்பீங்க. யாராவது ரொம்ப வள கொல பேசினா பிடிக்காது. யாராவது ரொம்ப இன்னும் சுற்றி வளைச்ச சப்ஜெக்ட்டுக்கு வாங்க அப்படின்றது அந்த மாதிரி இன்றைய தினத்தில் இருந்துட்டு பரதநாட்டிய ஆர்டிஸ்டாக இருந்துட்டுருக்கோ, பிளேபேக் சிங்கராக இருந்துட்டு சங்கீதம் எல்லாம் பாடுற வாழ்க்கை அனுகூல்யம் தேடி வரும். வெளிநாடு வெளியூர் வாய்ப்பு கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய நல்லவர்கள் கூடுவார். நல்லதே நடக்கும் இன்றைய தினத்தில். துலா ராசி நண்பர்களுக்கு அமோகமான பலன்கள் உண்டு. சின்ன விஷயங்களில் நீங்கள் பார்த்து எல்லா காரியங்களும் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். எல்லா விஷயங்கள்லேயும் உங்களுக்கு அனுகூல்யம் உண்டு. ஏதேனும் பொருட்கள் சேர்ந்துடும், கவலைப்படாதீங்க. நீ கிஃப்ட் எல்லாம் வந்தால் பர்த்டே சார் இன்றைக்கி, கல்யாண சார் இன்றைக்கி, நட்சத்திர பிறந்தநாள் இன்றைக்கி, ஆஹா கிஃப்ட் வந்து கொடுத்து சந்தோஷம். அந்த மாதிரி இன்றைய தினத்தில் உண்டு. பணம் சேமிக்க முடியும். நகை பெண்களுக்கு வாங்கிறதுக்கு ஆசை இருக்கும்போது வாங்குவேன். சீட்டு முடிஞ்சுடுத்து என்ன பண்ணுறதுங்கிற யோசனை. கடனுக்காக கடன் வாங்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது. துளாராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் படிக்கக்கூடிய குழந்தைகள் ஸ்ரத்தையாக படிக்கிறது நல்லது. அம்மா அப்பாவுக்கு தெரியாமல் எந்த விஷயமும் இருக்கக்கூடாது. இது தெரியாமல் சரி அப்புறம் சொல்லிக்கிறேன், அப்புறம் அது ஆகவே ஆகாது. அவங்கள விட பாசமானவா வேறு உலகத்தில் எதுவும் கிடையாது. அவங்கள மற்றவங்கக்கிட்ட குறை சொல்லாதீங்க. மற்றவங்க அவங்கள குறை சொல்கிற அளவுக்கு வச்சுக்காதீங்க, விடாதீங்க. துளாராசி என்பர்களை நான் யாருக்கு சப்போர்ட் பண்ணுவேன், இவாளுக்கா அப்படி யோசிக்கக்கூடிய சூழ்நிலைகள் அப்பப்போ வந்து போக பெருசாக ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். சொந்த பந்தங்களுக்காக இன்றைக்கி ஏதேனும் லீவ் எடுப்பில், அவங்களுக்கு எதான காரியங்கள் பண்ணி கொடுப்பேன். முந்தியெல்லாம் ஃப்ரீயாக எல்லா விஷயம், இப்போ நீங்கள் எனக்கா இது என்ன பிரயோஜனம் அப்படிங்கிற யோசனைகள் மனசில் வந்துடும். இன்றைய தினத்தில் விருச்சிக ராசி நண்பர்களுக்கு பிரயாணங்கள் வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். மன உளைச்சல் அப்பப்போ வந்து போகும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப உற்சாகமான நாளாக இருக்கும். என்ன சார் ரெண்டையும் சொல்கிறீங்களே, ஏன்னா ஜாதக பிரகாரம் மாறும், கோச்சார பிரகாரம், தசா புத்தி பிரகாரம் மாறும். அதனால தான் அப்படி பிரித்து சொல்கிறேன். இன்றைய தினத்தில் அனுகூல்யம் உண்டு, நல்லது நடக்கும், கவலைப்பட வேண்டாம். மனசில் இருக்கக்கூடிய தடுமாற்றங்கள்லாம் தீரக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. அதே சமயத்தில் சில பேர் அப்படியே உம்முன்னு உட்காந்துருப்பா, என்னன்னு கேட்டால் கூட பதில் சொல்ல மாட்டான்.
விட்டுருங்க, ஃப்ரீயாக விட்டுருங்க. கொஞ்ச நேரத்தில் அவளே வந்து பேசுவாள். நகை கடை வச்சுட்டுருக்கோம், வெள்ளி செஞ்சு கொடுத்துட்டுருக்கவங்க, இரும்பு சம்மந்தமான வியாபாரம், டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, துணி சம்மந்தமான வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, தண்ணீர் சம்மந்தமான விற்பனை, பெரிய லாட்ஜ் வச்சுட்டுருக்கோம், ஹோட்டல் வச்சுட்டுருக்கோம், ரெஸ்டாரண்ட் வச்சுட்டுருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடிய அற்புதமான நாள். பிரசித்தி பெற்ற கோயிலுக்கு போய் தரிசனம், வா இறைவா எனக்கு காப்பாத்துன்னு சொல்லி வேண்டிப்பா டக்குன்னு ஒரு தரிசனத்தை கொடுப்பா, சந்தோஷப்பட்டுட்டு வந்துடுவேன். விருச்சிக ராசி நேயர்களே. தனுசு ராசி அன்பர்களே, இன்றைய தினத்தில் இதுக்கெல்லாம் யாராவது கோச்சு போலான்னு 4 பேர் அட்வைஸ் பண்ணால் எல்லாரும் எனக்கு அட்வைஸ் பண்ணுறோம். சும்மா எனக்கு அட்வைஸ் பண்ணுறதை கேட்டு 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 காதெல்லாம் வலிக்குது அப்படிங்கிற மாதிரி இருப்பேன். ஐடியா சொன்னால் ஏற்றுப்பேன், அட்வைஸ் சொன்னால் பிடிக்கவே பிடிக்காது. பாஸ்போர்ட், விசா, டாக்குமெண்ட் சம்மந்தமான பிரச்சனை தீர்ந்துடும். வெளிநாடு சம்மந்தமான விஷயம் அனுகூல்யமாகும். எதாக இருந்தாலும் தடங்கள் ஆகிறது சார், முந்தி மாதிரி இல்லை அப்படின்னு வருத்தப்பட்ட வாழ்க்கை அந்த வருத்தம் எல்லாம் போயிடும். நேரத்தை ஃபாலோ பண்ணுறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். கடை வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு சில விஷயங்களில் ஒரு தொழில் ஆரம்பிக்கும் பொழுதே ஒரு புஸ்தகத்தை எடுங்க, உட்காந்து எழுதுங்க, என்னென்ன பண்ணணும், எப்படி எப்படி இருக்கணும், என்னெல்லாம் அதில் உங்களால் முடியும் அப்படிங்கிற முயற்சி எடுத்து பாருங்கள். நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் இன்றைய தினத்தில். மகர ராசி அன்பர்களுக்கு வெகு தொலைவில் இருக்கக்கூடிய நம்மளுடைய அந்த ஒரு கனவு, அந்த கனவை நிறைவேற்றணும்னா இன்றைக்கி ஓடி ஆகணும். இப்படி ஓடி ஆடினா தான் எல்லா காரியங்களும் வெற்றி பெறும், நல்லது நடக்கும், நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வா, 4-5 நாளாக இருந்த டென்ஷன்ஸ் எல்லாம் குறையும், நல்ல விஷயங்கள்லாம் தேடி வரும், பேச்சுக்கு பலன் உண்டு. அதே சமயத்தில் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்து பார்க்கணும். பல்வேறு விஷயங்கள் பாஸ்ட், ப்ரெசண்ட்டு, ஃப்யூச்சர் மூணையும் போட்டு குழப்பிண்டு அப்படியாக்கும் இப்படியாக்கும் அதாக்கும் இதாக்கும் ஓஹோ ஆஹா ஈஹி அப்படி பல்வேறு விஷயத்தை போட்டு மனசை போட்டு உலுக்கிக்கப்படாது. ஃப்ரீயாக விடுங்க, எல்லாமே சக்ஸஸாக நடக்கும். தெய்வ நம்பிக்கை இருந்தால் போது எல்லா காரியம் உங்களுக்கு ஜெயம் ஜெயம் ஜெயம். மகர ராசி அன்பர்களுக்கு வெற்றி உண்டு. ஒருவேளை இல்லை சார் இன்றைக்கி பெரிய பிரச்சனை உங்களுக்கு தெரியுமோ அப்படின்னு சொன்னமா தயவு செய்து ஜாதகத்தை ஜோதிடத்தை பார்த்துக்கிறது நல்லது. கும்பராசி நண்பர்களுக்கு முக்கியமான விஷயங்கள்ல இந்த தினத்தில் பேசுவேன், முக்கிய நபர்களை சந்திப்பேன். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சப்ஜெக்ட் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த தினத்தில் பார்க்குவீங்க, பேசுவீங்க. அது உங்களுக்கு பலன்களை தரக்கூடியதாக இருக்கும். குழந்தைகள் மூலமாக நல்ல செய்திகள் உண்டு. சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் லாப பிரயாணமாக மாறும். நல்லவர்கள் உதவி செய்வார்கள். இன்றைக்கி நல்ல விஷயங்கள் நடக்கும். 4-5 நாளாக இந்த டென்ஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் குறையும். கம்ப்யூட்டர் சம்மந்தமாக, எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தமாக, அதுமாதிரி மருத்துவம் சம்மந்தமான வேலைகள் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு நிச்சயம் மிகப்பெரிய விஷயங்கள். கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு நிச்சயம் அனுகூல்யமாகும். கும்பராசி நேயர்களே, மனம் தளராது வேலை செய்வது வெற்றியை தரும். மீன ராசி அன்பர்களுக்கு ஒரு விஷயத்தை மனசில் போட்டுட்டேன், இது ஜெயிச்சாகணும், தூங்க மாட்டேன், இந்த காரியம் முடிய வரைக்கும் அப்பா 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 அப்படிங்கிறது. நான் பேசாமல் இருக்க, ஏதாவது பிரச்சனை வந்தால் கூட இறைவா நீ தான் காப்பாற்றணுங்கிற ஒரு எண்ணத்தோட மனசில் இருக்குது. 4-5 நாளாக ஒரே டென்ஷன்ஸ். இப்போ பரவாயில்ல சார், ஃப்ரீ மைண்டடாக இருக்குது, இருப்பினும் கவனமாக இருக்கேங்கிற மாதிரி. வண்டி வாகனத்தில் போகும்போது ஃபோனை பார்க்கக்கூடாது. அதே சமயத்தில் பக்கத்தில் யாராவது திட்டினா கூட சரி விட்டுருங்க, சாரின்னு கேட்டுவிட்டு விட்டுறது தப்பு கிடையாது. ஏன்னா நம்ம சைடு தப்பு இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். சில நேரங்களில் எடுத்த முடிவை ஃப்ரீயாக விடுங்க, நிச்சயம் நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். மீனராசி அன்பர்கள் வெற்றி நிச்சயம், கவலை வேண்டாம் இன்றைய தினத்திலிங்க. 12 ராசிக்குண்டான பிரத்யேக பலாபலன் நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய நாளைய தினத்தில் ரொம்ப அற்புதமாக ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை. இந்த ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை ரொம்ப சிறப்பானதாக இருக்குது. நட்சத்திரமும் சாதகமாக நமக்கு வந்திருக்கு, ஜோதிட ரீதியாக சொல்கிறேன். அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா மத்தியானம் 10 to 12 ராகு காலம் இருக்குது. ஒருவேளை கார்த்தால நேரத்தை வச்சுடலாம், அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் 10 to 12 ராகு காலத்தை விட்டுட்டு 12:15 to 1:15 சில பேர் பூஜை பண்ணுற வழக்கங்கள் இருக்கும். இந்த சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை சில பேர் சாயந்தரம் பண்ணுவா, சில பேர் விடிய காத்தால சுக்கிரஹோரைன்னு சொல்லக்கூடிய 6 to 7:30க்குள்ளே இந்த அற்புதமான பூஜை வழிபாட்டு முறைகளை எடுத்து செய்கிற வழக்கங்கள் உண்டு. அதுக்கு அடுத்த வரையும் சாதகமான ஹோரை தான் புதன் ஹோரை வந்துடுறது. ஆக ஒன்றும் கவலைப்பட வேண்டியது கிடையாது. ஆக இந்த தினத்தில் 10 to 12 ராகு காலம், வெள்ளிக்கிழமை, அதை விட்டு அதுக்கு முன்னாடி பின்னாடி நம்ம இந்த சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜையை பண்ணிக்கலாம். அதில் விடிய காத்தால் தொழில் ஸ்தாபனங்கள்லாம் பண்ணுறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும் சுக்கிர ஹோரையில். அது ஒன்று.
ரெண்டாவது கடைகள்லாம் இருந்தால் கூட அதுக்கு 8:15 to 9:15 சொல்லக்கூடிய அடுத்த இந்த ஹோரைகள் உங்களுக்கு சாதகமாக இருந்துட்டுருக்கு. ஆக இன்றைய தினத்தில் ரொம்ப விசேஷமான நாள், வெள்ளிக்கிழமை விழுந்திருக்கு. நம்ம தொழில் ஸ்தாபனங்களில் என்ன பண்ணுவா அப்படின்னு கேட்டோம்னா, ஹோமம் பண்ணுறது உண்டு. புஸ்தகங்கள்லாம், அந்த கணக்கு புஸ்தகங்கள்லாம் வச்சு ஹோமம் பண்ணுவா. சில நேரங்களில் பார்த்துட்டேன்னா வாழை இலை, அதே மாதிரி பொரி, அதே போல் சுண்டல், சர்க்கரை பொங்கல், பழ வர்க்கங்கள்லாம் வச்சு ஒரு வெத்தலையில் பிள்ளையார் பிடிச்சி ஃபஸ்ட்டு பிள்ளையார் பூஜை பண்ணுவாங்க. மஞ்சள் பிள்ளையார் மங்களகரமான பிள்ளையார், மஞ்சள் பிள்ளையார் வெற்றி பிள்ளையார், மஞ்சள் பிள்ளையார் நம்ம மனதில் இருக்கும் விஷயங்களை நிறைவேற்றக்கூடிய பிள்ளையார். அப்படி பிள்ளையார் பெருமானே 5 கரத்தனை ஆணை முகத்தோனே இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனேன்னு விநாயகரை மனசில் வச்சு பிரார்த்தனை பண்ணி பிள்ளையாருக்கு 2 அருகம்புல்லை போட்டு அர்ச்சனை பண்ணி சந்தன குங்குமம் விட்டு அதுக்கப்புறம் பிள்ளையாருக்கு தனியாக வெத்தலை பாக்கு குழக்கட்டை நிவேத்தியம் பண்ணணும். அது முடித்ததுக்கப்புறம் 5 படம், அதாவது விநாயகர், சரஸ்வதி அம்பாள், மகாலட்சுமி, வெங்கடாஜலபதி, முருகப்பெருமான் இருக்கக்கூடிய அந்த 5 படம் இருந்தால் வைக்கலாம். அப்படி இல்லைன்னா பிள்ளையார் படம் இல்லை குலதெய்வத்தை படத்தை வைத்து சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணணும். எந்தெந்த தெய்வங்கள் இருக்கோ அந்த தெய்வங்களுடைய நாமத்தை சொல்லி அர்ச்சனை பண்ணணும். சங்கல்பம், அந்த கம்பெனி பேர் இருந்தால் கம்பெனி பேர், இல்லை வீட்டில் வச்சு பூஜை பண்ணுறதுனா வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாத்து பேரையும் சங்கல்பம் பண்ணிட்டு 2 புஷ்பத்தை நம்மளுடைய வேண்டுதலை மனசில் வச்சுட்டு 2 புஷ்பத்தை சுவாமிகிட்ட போட்டுடணும். போட்டு முடிஞ்சதுக்கப்புறம் தீபாராதனை, அந்த தீபாராதனை காண்பிச்சு நேவேத்தியம், அதுக்கப்புறம் தீபாராதனை, தீபாராதனை காமிச்சதுக்கப்புறம் நமஸ்காரம் பண்ணணும். ஒரு தேங்காய் ஒரு பூசணிக்காய் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. மாசமாக இருக்கிறவா, கர்ப்பமாக இருக்கிறவா, அவள் வீட்டில் பூசணிக்காய் தேங்காய் உடைக்கிறது அவ்வளோ விசேஷம் இல்லை. அதாவது நான் சொல்கிறது 8 மாதம் 9 மாதம் அந்த மாதிரி இருக்கிறவாளுக்கு. மற்றபடி பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் தப்பு கிடையாது. ஆக பூசணிக்காய் தேங்காய் எலுமிச்சம்பழம்லாம் எடுத்து வச்சு திருஷ்டி சுற்றி போட்டு, அந்த மிஷின் இருந்துன்னா மிஷினில் வச்சு திருஷ்டி சுற்றி போட்டு, அதுக்கப்புறம் பார்த்துட்டேன்னா அங்கே வேலையில் இருக்கிறவா யாரெல்லாம் இருக்காளோ அவள் பேர்லாம் சங்கல்பம் பண்ணி அவளுக்கெல்லாம் பிரசாதம் கொடுத்து, இந்த மாதிரி உங்களால் தான் இந்த கம்பெனியெல்லாம் நல்லபடியாக போகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பீச் கொடுத்துருவோம். ரொம்ப விசேஷம். இது உங்கள் தொழில் ஸ்தாபனம் இல்லை, வீட்டில் இருந்தேன்னா வீட்டில் இறைவன்கிட்ட நமஸ்காரங்கள் தெரிவிச்சுக்கணும். இன்றைக்கி இத்தனை விஷயங்கள் எங்கள் வீட்டில் பொருள்லாம் சேர்ந்ததுக்கு இறைவா நீ தான் காரணம், நான் எனக்கு உழைப்புக்கேற்ற வேலையை கொடுத்ததுக்கு நன்றின்னு சொல்லி இந்த நன்றியை தெரிவிக்கக்கூடிய ஒரு அற்புதமான பூஜை தான் சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை. இந்த ஆயுத பூஜையை நாளைய தினம் நீங்கள் எடுத்து செய்து பாருங்கள். அற்புதமான பலன்கள். வெள்ளிக்கு உரியது மகாலட்சுமி. ஆக மகாலட்சுமியோட கிருபகடாட்சம் நிறைஞ்சிருக்கும். மறுநாள் விஜயதசமி உங்களுக்கு தெரியும். வித்யாரம்பம் ஆரம்பம் குழந்தைகளுக்கெல்லாம். சரஸ்வதி நமஸ்துப்யம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்தத் பவதுமே சதக. அதாவது அம்பாள் அந்த வித்தியை ஆரம்பித்து கொடுக்கக்கூடிய தினம். அம்மா அப்பா இந்த உலகத்தில் இறைவன் இந்த குழந்தையை கொடுத்துட்டால் நன்னா வளர்த்து விட்டேன், இனி குருமார்கள்ட்ட விட போகிறேன், குரு இந்த குழந்தையை நல்ல கல்வியை கற்றுக் கொடுக்கக்கூடிய அற்புதமான தினமாக விஜயதசமியை கொண்டாடப்படுகிறோம். ஆக நாளைய தினத்தில் நாடும் வீடும் நமக்கும் நல்ல மாற்றமும் நல்ல முன்னேற்றமும் நல்ல திருப்தியான ஒரு தொழில் முன்னேற்றம் வரணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மீண்டும் சந்திப்போம். வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரம். உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதி சாம்ராட் மகேஷ் ஐயர்.